ஒரு வெண்டிங் மிஷின் எப்படி டிசைன் பண்ணி, டெவலப் பண்ணி, அத ஒரு ப்ராடக்ட்டா கொண்டு வராங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நாம ஒரு 100 டேஸ் சேலஞ்ச் ஒண்ணு பண்ண போறோம். இந்த சேலஞ்சுல வந்து ஒரு வெண்டிங் மிஷின எப்படி ஸ்கிராச்ல இருந்து அதாவது ஒரு டிசைன்ல ஆரம்பிச்சு, அத வந்து டெவலப் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டா எப்படி கொண்டு வந்து, அந்த ப்ராடக்ட்ட வந்து ஒரு ஷாப்ல வச்சு, அது மூலியமா நம்ம வந்து ஏர்ன் பண்ண போறோம். சோ இந்த 100 டேஸ் சேலஞ்சுல நம்ம அத தான் பண்ண போறோம். சோ மறக்காம எங்களுடைய சோசியல் மீடியா பேஜஸ வந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெண்டிங் மிஷின் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியாம இருக்கும். சோ அதுக்கு வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இது வெண்டிங் மிஷின்ங்கிறது வந்து ஒரு ஆளில்லா கடை. ஆளில்லா கடை அப்டின்னா, இப்ப நான் உதாரணத்துக்கு நீங்க ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போறீங்க அப்டின்னா, அந்த கடைக்காரர்ட்ட உங்க என்ன பொருள் வேணுமோ அந்த பொருள சொல்லி, அதுக்கான அமௌண்ட்ட வந்து நீங்க குடுப்பீங்க. அந்த கடைக்காரர் வந்து அந்த பொருள வந்து உங்களுக்கு எடுத்து தருவார். ஸோ இதே தான். பட் ஆனா அந்த கடைக்காரர் இருக்க மாட்டாரு. அத தான் நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ண போறோம். இப்ப நீங்க அந்த மெஷின்ட்ட போயி, உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அத வந்து இந்த டச் டிஸ்ப்ளேல வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, செலக்ட் பண்ணி பே பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து அந்த பொருள வந்து உங்களுக்கு வந்து குடுத்துரும். ஸோ இதுதான் வந்து அந்த வெண்டிங் மிஷின்.